Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 3rd chapter trigonometry exercise 3.4 16th sum பார்ப்போம் இந்த வீடியோல. If x cos theta is equal to y cos theta plus 2 pi by 3 is equal to z cos theta plus 4 pi by 3, find the value of xy plus yz plus zx. இந்த sum பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியுற மாதிரி இருக்கும், பட் ஈஸி sum தான், சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம். Let x cos theta is equal to y cos theta plus 2 pi by 3 is equal to z cos theta plus 4 pi by 3 is equal to lambda ன்னு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து lambda ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒன்றுத்தையும் நம்ம x, y, z க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, x cos theta is equal to எல்லாமே ஈக்குவல் டு lambda இல்லையா? அப்போ x cos theta is equal to lambdaனா அப்போ x is equal to cos theta is equal to lambda by x. ஓகேவா? அடுத்து y cos theta plus 2 pi by 3 is equal to lambda. அப்போ cos theta plus 2 pi by 3 is equal to lambda by y. ஓகேவா? அடுத்தது z cos theta plus 4 pi by 3 is equal to lambda. அப்போ cos theta plus 4 pi by 3 is equal to lambda by z. ஓகேவா? இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ cos theta lambda by x plus lambda by y plus lambda by z is equal to cos theta plus cos theta plus 2 pi by 3 plus cos theta plus 4 pi by 3. ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு லாம்டாவை காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா 1 by x plus 1 by y plus 1 by zன்னு இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், cos theta plus cos theta plus இது என்ன வரும், 2 pi by 3 என்ன வரும், 2 into 180 360 divided by 3, அப்போ நமக்கு 120 வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்க cos theta plus இங்கேயும் அதே மாதிரி 180 கட் பண்ணோம்னா 60 வரும். 60 into 4 240. ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ cos theta அது அப்படியே இருக்கும். plus cos of a plus b formula எழுதணும். cos a cos b, cos theta cos 120 minus sin a sin b, sin theta sin 120. அதே மாதிரி தான் இங்கேயும் cos of a plus b, cos theta cos 240 plus sin theta sin 240. ஓகேவா? மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். cos theta plus cos theta cos 120 எப்படி எழுதலாம், நம்ம சேஞ்ச் ஆகக்கூடாது, அதனால நான் வந்து cos 180 minus 60 எழுதிக்கலாமா இதை? அதே மாதிரி minus sin theta sin 180 minus 60
ஓகேவா? அடுத்தது இது முடிச்சிட்டோம். அடுத்தது cos theta. இங்கே பார்ப்போம். cos theta cos இது எப்படி எழுதலாம்? 240 180 plus 60. அதே மாதிரி plus sin theta sin 180 degree plus 60. ஓகேவா? புரியுதா இது வரைக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. cos theta இப்போ cos theta 180 minus theta இந்த quadrantல வரும். quadrant பாருங்க. 180 minus theta. இதில் all silver tea cups. இது வந்து 90 minus theta. இது 90 plus theta. இது வந்து 90 plus theta. அப்புறம் 180 minus theta. 180 minus thetaல வந்து சைனும் கொசிக்கும் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. ஸோ காஸ் வந்து மைனஸில் வரும். அப்போ காஸ் மைனஸ் காஸ் 60. மைனஸ் காஸ் 60. அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா. 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர்றதால சைன் பாசிட்டிவ் தான். அப்போ சைன் 60. அடுத்தது என்ன சைனு? ப்ளஸ் சைன். ப்ளஸ் காஸ் தீட்டா. காஸ் 180 ப்ளஸ் தீட்டா எங்கே வந்துடும்? உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் அண்ட் காட் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. ஸோ இது மைனஸில் வரும். அப்போ மைனஸ் காஸ் 60 plus sin 180 plus theta again third quadrantல வரும். அப்போ இதுவும் மைனஸில் வரும். மைனஸ் sin 60. ஓகேவா? இப்போ எடுத்து எழுதிடுவோம் நம்ம கரெக்டாக. cos theta மைனஸ் இருக்கிறதால மைனஸ் cos theta. cos 60யோட வேல்யூ 1/2. 1/2. அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா சைன் 60. நடுவில் மைனஸ் வரும் இல்லையா? இங்கே காஸ் தீட்டா இங்கே மைனஸ் வரும். சாரி, ஃபார்முலா மைனஸ் இல்லையா? சாரி, இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஓகே, சைன் தீட்டா சைன் 60 எழுதியாச்சு. இங்கே மைனஸ் காஸ் தீட்டா காஸ் 60யோட வேல்யூ 1/2. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் சைன் தீட்டா சைன் 60. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் பாருங்கள். கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் தீட்டா இங்கே மைனஸ் 2 காஸ் தீட்டா பை 2. ஓகேவா? அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். 1/2ன்னு இருக்கிறது. காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ நம்ம லாம்டா இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா என்னாகும்? 1/x. எல்சிஎம் அடுத்த ஸ்டெப்பில் எடுக்கிறோம். 1/y ப்ளஸ் 1/z ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், லாம்டா இன்ட்டு 1/x plus 1/y plus 1/z equal to 0. இந்த லாம்டாவை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 0 ஆகிடும். இங்கே எல்சிஎம் எடுங்க. xyz மேலே இங்கே x மட்டும்தான் இருக்கும். அப்போ இல்லாத நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா yz ப்ளஸ் இங்கே xz இங்கே xy ஈக்குவல் டு 0. இப்போ இதையும் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 0 ஆகிடும். இப்போ xy
plus yz plus zx is equal to 0. இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது. ஸோ இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.